இந்த மாதத்தில் மட்டும் 190 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிப்படைந்துள்ளதாக பொது சுகாதாரத்துறை தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை 4410 நபர்களுக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பருவநிலை மாற்றம் ஏற்படும் பொழுது டெங்கு, மலேரியா உள்ளிட்ட காய்ச்சலின் பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கும். இந்த நிலையில் குறிப்பாக கடந்த ஒரு மாத காலமாகவே டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது 5 மாதங்கள், அதாவது இந்த ஆண்டு ஜனவரி தொடக்கத்திலிருந்து தற்போது வரையிலும் டெங்கு காய்ச்சலால் 4410 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 2 பேர் உயிரிழந்து இருப்பதாக பொது சுகாதாரத்துறை தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. மே மாதத்தில் மட்டும் 22ஆம் தேதி வரையிலும் 190 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாகவே டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு, அதாவது ஓராண்டு முழுவதுமே 9171 நபர்கள் மட்டுமே டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு 5 மாதத்திலேயே 4410 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை, திருப்பூர், மதுரை, தேனி, நாமக்கல், அரியலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, அதே போல தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதால் இந்த மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது அதிகரித்து வருவதாகவும் அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கும் டெங்கு பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும்படியும், அதே போல மருத்துவமனைகளில் உரிய படுக்கை வசதிகள், மருந்துகள் உள்ளிட்டவைகள் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த மாதத்தில் மட்டும் அதாவது 416 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், மேலும் அக்டோபர், நவம்பர் மாதத்தில் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று, எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு என்பது 5 மாதத்திலேயே சற்று அதிகரித்திருப்பதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.